அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் இங்கிலீஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 6 வயது குழந்தை, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்த ஒரு குழந்தைக்கு பாலியல் சிக்னல் கொடுத்துட்டாரு ஒரு ஆசிரியர். அதுவும் 12th கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சரான மணியன் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது மக்களே. இப்போ இந்த குற்றச்சாட்டு உண்மைதானா? என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக அன்னைக்கு? அண்ட் இந்த குழந்தை எத்தனை நாளாக ஸ்கூலுக்கு வரல? இந்த குழந்தைக்கு ஸ்கூலில் இருந்தப்பவே, அதாவது இந்த குழந்தை லீவு போடுறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருந்தது? அண்ட் இந்த நபர்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணி இந்த ஸ்கூலில் கலவரம் பண்ணாங்க? அண்ட் கலவரம் பண்ணும்பொழுது அதுக்கு முன்னாடி செய்த ஒரு காரியம் என்ன? எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் இங்கிலீஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு கலவரம் ஏற்பட்டது மக்களே. அந்த கலவரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலான பொருட்கள் சேதமாகிச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று அந்த ஸ்கூலை சேர்ந்த மாணவிகள்லாம் வெளியே வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ப்ராக்டிக்கல் நடந்துக்கிட்டு இருக்கு, போர்ட் ப்ராக்டிகல்ஸ் போயிட்டுருக்கு, இந்த போர்ட் ப்ராக்டிகல்ஸை நாங்கள் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உடச்சிட்டு போயிட்டாங்க, இப்போ நாங்கள் எப்படி நாங்கள் வந்து எங்கள் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னும், இந்த மணிகண்டன் அப்படிங்கிறவர் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற வாத்தியார், அவரை பற்றி இவங்க தப்பாக போயிட்டு விசாரணையே இல்லாமல் இந்த வழக்கில் அவரை கைது பண்ணிருக்கிறாங்க. எங்ககிட்ட வந்து விசாரிச்சாங்களா? ஏன் காவல்துறை விசாரிக்காமல் எங்ககிட்ட விசாரிக்காமல் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த போராட்டம் பண்ணுறாங்க மாணவிகள்லாம். இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 4 hours நீடிச்சிருக்கு மக்களே. இந்த போராட்டத்தை கவர் பண்ண எந்த ஒரு ஊடகமும் இவங்க சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படிங்கிறதை சரியாக கூட பதிவு பண்ணாமல் விட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது வேதனையான விஷயம். இப்போ இந்த சம்பவம் அடிப்படையாக எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தாகணும் மக்களே. இந்த வழக்கை நாம் கையில் எடுத்து விசாரிக்கும் போது கிடைத்த தகவல் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியூட்டும் விதமாக இருக்கிறது. ஏன்னால் எப்படி கள்ளக்குறிச்சியில் கனியாமூரில் ஒரு சக்தி பர்டிகுலேஷன் பள்ளியில் பிளான் பண்ணி ஒரு ரயட் பண்ணி தப்பே நடக்காத இடத்துல தப்பு பண்ண மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்களோ, அதே மாதிரி அதற்கு வந்து ஒரு சிஸ்டர் சம்பவம் மாதிரி இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன் மக்களே. திங்கட்கிழமை, அதாவது திங்கட்கிழமை, இட் வாஸ் த டேட் ஆஃப் 10/2/2025. அன்றைக்கு ஜென்ரலாகவே பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையும் ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லையும் அங்கே சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் நர்ஸு வந்து ஸ்கூலுக்கு வராங்க. வந்து அந்த குழந்தைகளுக்கு வயிற்றில் நாக்குப்பூச்சி இருக்கா, வயிற்று வலி இருக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி அதற்கு நாக்குப்பூச்சி கொள்வதற்காக ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. இது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ 10/2/2025 அன்னைக்கு இந்த செயின்ட் ஜோசப் இங்கிலீஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் வந்திருக்காங்க. அதில் பாதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவியும் இருந்திருக்கிறார்கள். அப்போ மாத்திரை கொடுத்துக்கிட்டே வரும்பொழுது இந்த குழந்தை வந்து சோகமாக டல்லாக படுத்திருக்கு. என்னாச்சுமான்னு கேட்டதுக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, உடம்பு முடியல, யூரின் வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறான். அப்போது இந்த யூரின் வந்துகிட்டே இருக்குன்னு இந்த பொண்ணு சொல்லும் பொழுது, ஏன்னா இதுவும் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம் தானே, இந்த மாத்திரையை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கேட்குறாங்க. இந்த ஸ்டாஃப் நர்ஸ் மூலியமாக கிளாஸ் டீச்சர் கேட்குறாங்க. அப்போது அந்த அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் மாத்திரை கொடுக்க வேண்டாம், ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கா, ஏன்னு கேட்டால் தெரிலங்கிறா, அங்கே சொரிஞ்சிக்கிட்டே இருக்கா, பிறப்பு சொரிஞ்சிக்கிட்டே இருக்கா, என்ன காரணம் தெரியல, இப்போவும் கேட்டே இருக்கா. அவ சொல்கிறாங்க டீச்சர், இப்போவும் கேட்டே இருக்காங்க, கிளாஸில் உட்காரவே மாட்டேங்கிறா, ஆகுனா யூரின் பாஸ் பண்ணும், நான் போகிறேன்னு பாத்ரூம்க்கே போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் விடாதீங்க மேடம், நீங்கள் விடாதீங்க மிஸ், நீங்கள் விடாமல் கட்டுப்படுத்தி பாருங்கள் மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த குழந்தை மறுபடியும் அப்போ வந்து யூரின் பாஸ் பண்ண கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீ போகக்கூடாது, நீ இங்கேயே உட்காருன்னு தள்ள கொட்டிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்போ நீ விடலைன்னா நான் இங்கேயே சுச்சு போயிடும் பார்த்துக்குன்னு மிரட்டுது அந்த குழந்தை. சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து யூரின் பாஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க கிளாஸ் டீச்சர். ஸோ இந்த மாதிரி சிக்கல் இருக்கிற காரணத்தினால அந்த குழந்தைக்கு அந்த மாத்திரை கொடுக்காமல் தவிர்க்கப்படுகிறது மக்களே. இப்போது இந்த விஷயம் நம்ம இப்போ அடுத்தது யூரின் பாஸ் பண்ண குழந்தையை கூட்டு போகிறாங்க. அந்த குழந்தையை கூட்டு போகிற அந்த பாத்ரூம் எப்படி இருக்குது அந்த அமைப்புன்றதை ஃபஸ்ட்டு பார்த்தாக வேண்டும். இந்த ஸ்கூலை பொறுத்தளவுக்கு 2 பிளாக் தனியாக இருக்கிறது. ஒரு பிளாக் பார்த்தீங்கன்னா 1ஆம் கிளாஸ் to 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்குது. செகண்ட் பிளாக்கு 9-12 வரைக்கும் இருக்குது. இப்போது இந்த 9 to 12 அப்படிங்கிற இந்த ஹையர் செகண்டரி அந்த ஒரு பிளாக்ல இருக்கக்கூடிய ஆண்களோ மாணவர்களோ இந்த பிளாக்குக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது, இன்க்ளூடிங் டீச்சர்ஸ். இந்த பிளாக்குக்குன்னு தனி ஸ்டாஃப் ரூம், அந்த பிளாக் தனி ஸ்டாஃப் ரூம் இருக்கிறது.
ஸோ அந்த பிளாக்கில் இருக்க ஸ்டாஃப் இங்கே வரமாட்டாங்க, இந்த பிளாக்கில் ஸ்டாஃப் அங்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படித்தான் இந்த ஸ்கூல் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த குழந்தை அப்படிங்கிறது பிளாக் ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருக்கக்கூடிய 1லேருந்து 8 வரைக்கும் உள்ள அந்த பிளாக்ல படிக்கக்கூடிய ஒரு குழந்தை. இப்போ இந்த குழந்தைகளுக்கு 2 விதமான பாத்ரூம் கட்டி வச்சுருக்காங்க. ஒரு விதமான பாத்ரூம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், அதாவது 5ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் போகக்கூடிய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் அந்த குழந்தைங்க வந்து ரெஸ்ட் ரூம் போகும் பொழுது அந்த ரெஸ்ட் ரூமில் வந்து அந்த ப்ராப்பராக தண்ணி யூஸ் பண்ணாதுங்க. சில டைம் வந்து ஜெட்லேயே குழந்தைங்க போயிடும். இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த குழந்தைகளுக்குன்னு கிட்டத்தட்ட 6 அடிக்கு 6 ஃபீட்டுக்கு அந்த பாத்ரூமுடைய அளவு இருக்கிறது. வித்து மட்டும் இருக்குது. ஏன் இந்த அளவு விட்டு வச்சுருக்காங்க? ஜெனரலாக 3 ஃபீட் தானே வைப்பாங்க, நம்ம கேட்கலாம் மக்கள். அப்போ என்னென்னா இந்த அளவுக்கு விட்டு வைக்கிறதுக்கு காரணம் அந்த பாத்ரூம்ஸ் எதுக்குமே டோர்ஸ் கிடையாது. டோர்ஸ் இல்லாமல் ஓப்பன் பாத்ரூம்ஸாக இருக்கும். வெளியவே 2 பெண்கள் உதவியாளர்களாக உட்காந்துருக்குறாங்க. அவங்க அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய பேண்டேஜ் ரிமூவ் பண்ணி விட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போக வச்சுட்டு அப்புறம் கழுவி விட்டு அமுச்சு விட்றாங்க. இந்த வேலையை 2 பெண்கள் பண்ணுறாங்க. இப்போ நான் ஏன் கோட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்ட் ரூமில் டோர்ஸ் கிடையாது. 6 ஃபீட்டுக்கு கிட்டத்தட்ட 6 அடிக்கு அகலமாக உள்ள ரெஸ்ட் ரூமு. 2 பெண்கள் வெளியே எப்பயும் உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த குழந்தைய 12th நடத்தக்கூடிய மணிகண்டன் அப்படிங்கிற கெமிஸ்ட்ரி டீச்சர் எப்படி வந்து சேனல் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை மக்களே. எப்படி இந்த ட்ராமா பண்ணாங்க இவங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தாக வேண்டும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய கூப்பிட்டு போகிறாங்க, ரெஸ்ட் ரூம் போகுது. அன்றைக்கி டே ஃபுல்லாக ரெஸ்ட் ரூம் தொடர்ந்து போயிட்டுருக்கு. போட்டு அரிச்சிக்கிட்டே இருக்குது. அதோடைய பிற பொறுப்பை சொரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அடுத்த நாள் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு வரல. ஸோ திங்கக்கிழமையோடு அந்த குழந்தை ஸ்கூலுக்கு வரதை நிப்பாட்டுது. கடந்த 1.5 மாதமாகவே ஸ்கூலுக்கு ரெகுலராக அந்த குழந்தையால் வர முடியல. அடிக்கடி சிக் லீவ் போட்டே இருக்குது. உடம்பு முடியாமல் போகுது, சிக் லீவ் போகுது, உடம்பு முடியாமல் சிக் லீவ். இப்படியே 1.5 மாதமாக தொடர்ந்து அந்த குழந்தை ரெகுலராக ஸ்கூலுக்கு வராமல் இருக்கிறது தகவல் கிடைக்கின்றது. இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை செவ்வாய்க்கிழமை வரல, புதன்கிழமை வரல, வியாழக்கிழமை வரல. வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த குழந்தையை கூட்டிக்கிட்டு கடலூரில் இருக்கக்கூடிய ஏதோ டாக்டர்கிட்ட போயிருக்கிறதா தகவல் கிடைக்கிது மக்களே. அங்கே போகும்பொழுது அவர் பிற பொறுப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் போட்டு பயங்கரமாக சொரிஞ்சதுனால பயங்கரமாக புண்ணாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கார். இப்போது இந்த டாக்டர் என்ன சொன்னார்ன்றது இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியல. இவங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. இல்லை இதை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே வேணே அஜெண்டா பண்ணுறதுக்கு பண்ணாலும் நமக்கு தெரியல மக்களே. இதெல்லாம் அவங்களுக்கு தான் வெளிச்சம். வெள்ளிக்கிழமைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கிளம்பி அந்த குழந்தை சொந்தக்காரங்க அவங்க அம்மா அப்பாலாம் சேர்ந்து ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் குழந்தைய வந்து இந்த மாதிரி பிறப்புறுப்புலாம் புண்ணாகி போச்சு, யாரோ வந்து தப்பு பண்ணிட்டாங்க என் குழந்தைகிட்ட, அது பிடி சார் யாருன்னு கூப்பிட்றாங்க. ஸோ அவங்க வந்து கேட்டது பிடி சார். ஸோ பிடி மாஸ்டர் யாருன்னு கேட்டேன். பிடி மாஸ்டர் ஆஃபில் இருக்கார், அவர் லீவில் இருந்திருக்கார். ஸோ அவர் இல்லைன்னொடனே அடுத்தது இந்த வாத்தியாரா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேரை வந்து கோட் பண்ணுறாங்க. அந்த ஒரு 3 பேரை கோட் பண்ணுறாங்க. 3 பேருமே கிட்டத்தட்ட 60லேருந்து 70 வயசு உள்ள அந்த வயசு உள்ள நபர்கள், ஆண்கள். அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கலைபரமாக பிரச்சனையாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு மற்ற பிளாக் ஸ்டாஃப்லாம் வந்து நம்ம கிராஸ் ஆகுறாங்க. அப்படி கிராஸ் ஆகி ஸ்டெப்பில் மேலே மாடிலேருந்து இறங்கி வரும்பொழுது மணிகண்டன் இறங்கி வரார். இறங்கி என்ன பிரச்சனை பார்க்க வர்றார். அப்படி பார்க்க வர இடத்துல இவரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்க அந்த அம்மா அப்பாலாம் வந்து உசுப்பேத்துறாங்க. அப்போ இந்த குழந்தை ஆமாம் அப்படின்னு சொன்னதுமே அந்த மணிகண்டன் அப்படிங்கிற நபரை போட்டு எல்லாரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒன்றுமே புரியல, என்ன நடக்குன்னு தெரியல அந்த நபருக்கு. அடுத்தது ஸ்கூல் தரப்பு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ போலீஸ் ஸ்பாட்டுக்கு வராங்க, வந்து மணிகண்டனை செக்யூர் பண்ணுறாங்க. மணிகண்டனை செக்யூர் பண்ணி நீங்கள் என்ன இப்போ உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் செக்யூர் பண்ணி கூட்டும் போகும்பொழுது அந்த சம்மந்தப்பட்ட ஃபஸ்ட்டு படிக்கக்கூடிய குழந்தையோடைய அப்பா என்ன பண்ணுறாரு, செருப்பு எடுத்து ஓங்கி அடிக்கிறார். அது போலீஸ் மேலே விழுது. ஸோ போலீஸ் மேலே செருப்பு எடுத்தாச்சு சும்மா இருப்பாங்களா? லத்தியை வச்சு 2 இருக்கிறாங்க. உடனே வெளியே வந்து நாங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்கள், எங்களை போலீஸ் வந்து லத்தி எடுத்து அடித்து எங்களை விரட்டுறாங்க அப்படிங்கிற அந்த அஜெண்டாவை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஏரியாவுக்கு போகிறாங்க. ஏரியாவுக்கு போய் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மணிகண்டன் வந்து போலீஸ் செக்யூர் பண்ணி கூட்டு போயிடறாங்க ஸ்டேஷனுக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 10 பேர் வாங்க, சம்மந்தப்பட்ட குடும்பத்தார்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கூல் தரப்பே மணிகண்டனை வந்து அரெஸ்ட் அதாவது போலீஸ் செக்யூர் பண்ணி கூட்டு போகும்பொழுது எந்த தடங்களும் செய்யலை. ஸ்கூல் தரப்பு தான் போலீஸை கூப்பிட்டுருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்கூல் தரப்பு இந்த மணிகண்டன் என்ன தவறு பண்ணாங்கன்ற நீங்களே யோசிச்சுக்கோங்க மக்களே.
முடிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு ஒரு 18 மீனவ கிராமத்திலேருந்து ஆளை கூட்டு வந்து இரவு நேரம். ஸோ இந்த ஸ்கூலை பொறுத்தளவுக்கு இரவு வரைக்கும் சில கிளாஸஸ், ஸ்பெஷல் கிளாஸ் தான் போயிட்டு இருந்திருக்கு. இரவு நேரம் நேராக வராங்க. வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு 50 பேர் வராங்க. 50 பேர் வந்து ஃபஸ்ட்டு ஃப்யூஸை கட் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஒரு கலவரம் அப்படிங்கிறது ஒரு இம்ப்ராம்டிவாக எதர்ச்சியாக ஏற்படுது அப்படின்னால் அதோடைய மாடல்ஸ் ஆப்பரண்டி வேறு மாதிரி இருக்கும். கலவரம் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வந்து பண்ணக்கூடிய கலவரம் எப்படி இருக்குன்ற நீங்கள் பாருங்கள். யோசிச்சு பாருங்கள், போலீஸை இவங்க செருப்படுத்தி அடிக்கிறான், போலீஸ் எல்லாத்தையும் வச்சு அடிக்கிறாங்க. அப்போது இவங்க போக வேண்டிய இடம் எங்கே? கம்ப்ளைண்ட் தரணும் அப்படின்னா ஸ்டேஷன் தான் போயிருக்கணும். ஆனால் ஸ்டேஷனுக்கு போகாமல் இந்த ஸ்கூலை அடித்து உடைக்கணுன்ற அஜெண்டாவும் தேவையும் எவனோ ஒருத்தனுக்கு இருக்குங்க. இப்போ எவனோ ஒருத்தன் இயக்கிக்கிட்டு இருக்கான் இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தின்றதை பார்க்க முடிகின்றது. என்ன பண்ணுறாங்க, கலவரம் பண்ணோன்னு. ஸோ கலவரம் கிட்டத்தட்ட வந்து இது நடக்கிறது அரௌண்டு 3 மணிக்கு நடந்துருச்சு மக்களே. அரௌண்டு 3 மணிக்கே கலவரம் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு நேராக வந்து ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்யூஸை பிடுங்குறாங்க. ஏன்னா ஃப்யூஸை பிடுங்கினா சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு பாடம், அஜெண்டா, அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை மாதிரி. என்ன பண்ண, நேராக ஃப்யூஸை பிடுங்குறானுங்க. ஃப்யூஸை பிடுங்கிட்டு உள்ளே போய் கம்ப்யூட்டர் லேப் அடித்து உடைக்கிறாங்க, எல்லா கேமராஸையும் அடித்து உடைக்கிறாங்க. அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய எல்லா கிளாஸும் ஸ்மார்ட் கிளாஸ் போகணுன்றதுக்காக ப்ரொஜெக்டர் வச்சுருக்கிறாங்க இந்த ஸ்கூலில். அந்த ப்ரொஜெக்டர் எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறாங்க. கம்ப்யூட்டர்ஸ் அடித்து உடைக்கிறாங்க, ப்ரொஜெக்ட் அடித்து உடைக்கிறாங்க, 2 பஸ்ஸஸ் அடித்து உடைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இது அடித்து உடைக்க ஆரம்பிச்சுன்னா பிள்ளைங்க அப்போ தான் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வராங்க. வந்து அந்த குழந்தைங்க பதட்டத்தில் ஓடுதுங்க. பசங்க டீச்சர்ஸ்லாம் பதட்டத்தில் வந்து போய் ஒவ்வொரு கிளாஸ் ரூம் போய் லாக் பண்ணிக்கிறாங்க. போய் ஒவ்வொரு கிளாஸ் ரூமும் டீச்சர்ஸ், லேடி டீச்சர்ஸ், ஸோ ஃபீமேல் டீச்சர்ஸ் அடிக்கிறாங்க. இவனுக்கு அவங்க அடி வாங்கினதை பயந்து போய் உள்ளே போய் டோரில் போய் லாக் பண்ணிக்கிறாங்க, டோரில் போய் சாத்திக்கிறாங்க, போய் கதவை போய் டம்முன்னு அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பெண் வன்கொடுமை கீழே வரும். அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு நேராக அக்கௌண்ட்ஸ் ரூம் போகிறாங்க. அக்கௌண்ட்ஸ் உள்ள எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஓடினவுடனே அங்கே இருக்கக்கூடிய பெட்டி கேஷ் 2 லட்சம் ரூபாய் காசு எடுத்துகிட்டு போயிடறானுங்க. ஃபுல்லாக அடித்து உடச்சிடுறாங்க. இந்த சேதாரம் மட்டும் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே வருது. ஸோ கலவரம் பண்ண யார் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை இங்கே பார்க்க வேண்டும். 3 மணிக்கு வராங்க. 3 மணிக்கு வந்து கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய சாலை மறியல் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 8 ஹவர்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கலெக்டர் வராரு, அதுக்கப்புறம் டிஜிபி வராரு. அதுக்கு பிறகு வந்து சபாநாயகர் செல்வம் அவர்கள் வராங்க. வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க. ஸோ இது முடிஞ்சவொடனே சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், கிளம்பி நேராக ஸ்டேஷனுக்கு வாங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கும் பொழுது அந்த பெண் குழந்தையை போக்சோ சட்டத்தின்படி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொண்டு போகணும். ஸோ ஜிப்மர் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிப்மரில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் வருகிறது. அந்த ரிப்போர்ட்டு கண்டிப்பாக கோர்ட்டில் கொடுத்துருப்பாங்க மக்களே. என்ன ரிப்போர்ட் வந்தது அப்படிங்கிறதே நாம் சில விஷயத்தில் விசாரித்து பார்க்கின்றோம். என்ன சொல்கிறாங்கன்னா, இது எந்த விதமான பாய்சனும் கிடையாது, இது முழுக்க யூரினரி இன்ஃபெக்ஷனால் வந்த ஒரு வினை தான். ஏதோ ஒரு நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது அந்த குழந்தை உடம்புக்கு ரத்தத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது போல், அது என்னன்றது பெற்றவங்க தெரிய மாட்டேங்குது. அது நான்வெஜ் சாப்பிட்டதுனால அது யூரினரி இன்ஃபெக்ஷனாக ஃபார்ம் ஆகிருக்கு, அது அரிப்பு எடுத்திருக்கு, போட்டு இந்த பொண்ணு சொரிஞ்சிருக்கு பயங்கரமாக. சொரிஞ்சதின் காரணத்தினால தான் இது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, புண்ணாயிருக்குன்றதை ரிப்போர்ட் தெளிவாக கொடுத்துருக்குறாங்கன்னு தகவல் கிடைக்கப்பெறுகின்றன. ஸோ இந்த ரிப்போர்ட் மஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிருக்கும். மீன்வெல் மணிக்கண்ணனை வந்து செக்யூர் பண்ணுறாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஒரு புகார் அடிப்படையில் போக்சோ 6 போட்டிருக்கிறாங்க. போக்சோ 6 அப்படிங்கிறது பெனிட்ரேட்டிவ் செக்ஸின் மூலியமாக ஏற்படக்கூடிய விளைவு. இப்போ இல்லை பெனிட்ரேட்டிவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தரப்பில் உள்ளவங்க ஜெனரலாக இந்த மாதிரி நியூஸ் நம்ம போடும்பொழுது நிறைய கதறல்கள்லாம் ஏற்படும் மக்களே. ஃபோன் போட்டு பயங்கரமாக கதறுவாங்க. அதில் நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணுறப்ப கேட்குறேன் என்னங்க நடந்துச்சு அந்த குழந்தைக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன். அப்போ வந்து இல்லைங்க, விரலை வச்சு அந்த குழந்தை பிறப்புறுப்பில் வந்து அவன் நோண்டியிருக்கான் அப்படின்னு சொல்கிறார். இப்போது பெனிட்ரேட்டிவ் செக்ஸ்ன்றது வேறு, விரலை விட்டு நோண்டுறதுன்றது வேறு. இப்போ நம்ம கேட்கலாம் மக்களே, சரி இப்போ நம்ம லாஜிக்கான ஒரு கொஷனுக்கு வரலாமே. எங்கே நோண்டாருன்னு கேட்டேன். அந்த குழந்தை யூரின் போகும்போது பின்னாடியே போய் நோண்டியிருக்கான் அப்படின்றத அந்த தரப்பில் உள்ள யாரோ சொந்தக்காரன் ஒருத்தன் பேசுகிறான். அப்போது இந்த பாத்ரூமுடைய அளவு 6 அடி, வெளியே 2 பெண்கள் உதவியாளர் தான் உட்காந்துருக்குறாங்க. சரிங்க, நான் கேட்டேன் அவங்ககிட்ட, வெளியே 2 பெண்கள் வெளியே வந்து யாரும் ஆயாமா இல்லையான்னு கேட்டேன். ஆயாமாலாம் இருக்கதா தெரில அப்படின்றாங்க. சரி, உங்கள் ஹாஸ்பிட்டலே வரலாம். நம்ம அடுத்த கேள்வி கேட்குறோம். ஏங்க, ஒரு பாத்ரூமில் குழந்தை யூரின் போகும்பொழுது இவர் 12th கிளாஸ் எடுக்கிற வாத்தியார், இவர் வந்து நோன்னாரு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த குழந்தை கத்தலையா அப்படின்னு கேட்டேன்.
தெரில அப்படின்னாரு. ஏங்க குழந்தையுடைய சொந்தக்காரங்க தானே நீங்கன்னு சொல்கிறீங்க? ஆமாம், குழந்தை கேட்டு சொல்லுங்கள், ஏன் குழந்தை கத்தாமல் இருந்துச்சு கேளுங்க. ஆஃப் ஆகிட்டான். நான் அடுத்த கேட்டேன், எத்தனை மணிக்கு நோண்டினா அந்த மாதிரின்னு கேட்டேன். கிளாஸ் நடக்கும்போதே இந்த குழந்தைய போய் நோண்டியிருக்கான். சரி, கிளாஸுக்கும் பாத்ரூமுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது? தூரம் பெருசாக கிடையாது. அப்போ இந்த குழந்தை கத்தியிருந்தா ஒட்டுமொத்தாலும் வந்திருப்பாங்களே, ஏன் கத்தாமல் இருந்துச்சு இந்த குழந்தை அப்படின்னு கேட்டேன். அப்படியே கம்முன்னு இருந்தான். இதான் நிலைமை. யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு பாத்ரூமில் அந்த குழந்தைய அப்படி பண்ணியிருந்தா அந்த குழந்தை கத்தலை அப்படிங்கிறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. கத்துச்சுன்னா ஆள் வந்திருப்பாங்களே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. அப்போ இது எவ்வளோ பெரிய ஃபேக் கேஸ் அப்படிங்கிறதே பார்க்க வேண்டும். இப்போ என்ன கேட்கணும் மக்களே, இப்படிப்பட்ட ஃபேக் கேஸு மணிகண்டன் மேலே போட்டாங்க. சரி, மணிகண்டன் யாருன்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா? அவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர். அவன் குடும்பத்திலேயே அவரும் அவருடைய சகோதரியும் தான், 2 பேரும் தான் முதல்நிலை பட்டதாரிகள், ஃபஸ்ட்டு டிகிரி வாங்கின பீப்புள். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப் போய் சேரணுன்றது தான் அவருடைய ஆசை. அதனால் கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து செலக்ட் ஆக போகிறாரு. இப்போ போடக்கூடிய இந்த ஒரு போஸ்டிங் வரப்போது அந்த ஒரு லிஸ்ட்டில் அவர் பேரும் இருக்கும்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு போக்சோ வழக்கு போட்டதுனால இப்போ இந்த வழக்கை அவர் முடித்து விட்டு தான் கவர்மெண்ட் ஜாப் போய் சேரணும். இப்போ இந்த இடத்துல அவருடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள் மக்களே. அதாவது இந்த பிளாக் அவர் வந்து 10th-க்கும் 12th-க்கும் எடுக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி டீச்சர். அவர் 1ஆம் கிளாஸ் பிள்ளையோட இடத்துக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த பாத்ரூமுடைய அளவும் அந்த பாத்ரூம் கதவே இல்லாமல் இருக்கிற, யோசிச்சு பாருங்க மக்களே, தப்பு பண்ணுறவனுக்கு கதவு இல்லாமல் இருக்கக்கூடிய பாத்ரூம் தப்பு பண்ணுற எப்படிங்க வந்து யோசிக்க முடியும்? அண்ட் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கான், கிளாஸுக்கும் பாத்ரூமுக்கும் இடைவெளி பெருசாக கிடையாதான். அந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறப்போ அந்த குழந்தை கத்துச்சா, ஏன் கத்தலையான்னு கேட்குறதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறானுங்க இவனுங்க. அப்போது இதில் பின்னாடி எவனோ ஒருத்தன் இருக்கிறான், யாரோ ஒருத்தன் இருக்கிறான். இது மொத்தமாக ஒரு ஸ்கெட்சு போட்டு இந்த மாதிரி போய் நீங்கள் பேச சொல்லி கொடுத்துட்ருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா மக்களே, மணிகண்டனுடைய நிலைமை நம்ம சொல்லியாச்சு. இப்போ அடுத்தது இந்த இடத்துல அனந்தராமன் அப்படிங்கிற காங்கிரஸ் சார்ந்த ஒரு எம்எல்ஏக்கு நின்று தோற்று போன ஒரு முன்னாள் எம்எல்ஏ. அவர் என்னன்றாரு, அந்த ஸ்கூலுடைய சேர்மன் ராமு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அறிக்கை விட்டுட்ருக்கார். அது மட்டும் இல்லாமல் கலெக்டர் வந்து எந்தவித விசாரணையுமே இல்லாமல் ஸ்கூலை இழுத்து நாங்கள் சீல் வச்சுருவோம்னு சொல்கிறாரு. கள்ளக்குறிச்சி கேஸ் நான் லாஸ்ட்டாக கோட் பண்ணுற மக்கள். இப்போ இங்கே ஃபஸ்ட் இதை பார்த்துடலாம். அனந்தராமன் எதற்காக இந்த ராமுன்ற சேர்மனை அரெஸ்ட் பண்ண சொல்லி கேட்குறாரு அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். நம்ம அதை விசாரித்து பார்த்தோம். ஆக்சுவலாக ராமு அப்படிங்கிற நபர் இந்த ஸ்கூல் எப்படி நடத்திட்டு இருக்காருன்ற விசாரித்து பார்க்குறப்ப சொல்கிறாங்க, சார் இந்த 10th மார்க் எடுக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கும், இதே ஸ்கூலில் படித்து மார்க் எடுக்கிற பிள்ளைங்க இருக்கும். அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு 11th and 12th கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட பிள்ளைங்களை ஃப்ரீயாக படிக்க வச்சுட்டு இருக்கவர் தான் ராமு அப்படிங்கிறாங்க. இப்போ நான் 11th வந்து 60 பசங்க படிக்கிறாங்க சார், அதில் 40 பசங்க ஃப்ரீ எஜுகேஷன் பண்ணுறாங்க, காசே வாங்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லையும் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்லையுமே ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயுமே கிட்டத்தட்ட 20% ஆஃப் த பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் வாங்க மாட்டார். ஏழை பிள்ளைங்க படிக்கணுன்றது தான் அவருடைய எய்மு, படிக்க வச்சுட்ருக்காரு. அதே மாதிரி அந்த ஏரியாவில் இவர் சொல்கிறவர் தான் எம்எல்ஏ. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஏரியாவில் வாய்ஸ் இருக்குது. அதனால அனந்தராமன் அப்படிங்கிற நபரை இவர் ஜெயிக்க வச்சார், சப்போர்ட் பண்ணி பிரச்சாரத்தில் ஹெல்ப் பண்ணி ஜெயிக்க வச்சார். ஜெயிக்க வச்சதுக்கப்புறம் அனந்தராமன் நடவடிக்கை பிடிக்கல, பல இடங்களில் வந்து அவர் கை நீட்டினார், பல இடங்களில் வந்து அவர் வந்து லஞ்சம் வாங்கினார் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வந்திருக்கிறதாகவும், அதனால் அனந்தராமனை ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்லேருந்து நீக்கிட்டு அடுத்த எலெக்ஷன் வந்த இப்போ ரீசன்ட் எலெக்ஷன் வந்த சமயத்தில் வேறு ஒரு நபருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அந்த நபர் ஜெயிக்கவும் வச்சிருக்காருன்றதால இந்த இடத்துல ஒரு பர்சனல் வெண்டன்ட்டாக இருக்குது அனந்தராமன் அவர்களுக்கு. எப்படின்னா மக்களே, அனந்தராமனுடைய வீட்டில் வந்து ஒரு துக்க நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்காக கட்சிக்காரங்க போய் அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறாங்க. அந்த இடத்துல போகும்பொழுது நீங்கள்லாம் கிளம்புங்க, போய் ஸ்கூல் அடித்து உடச்சி கலவரம் பண்ணுங்க, நான் பின்னாடியே வரேன்னு சொல்லி சொன்னதாகவும், அப்போ அந்த உள்ள நபர்கள்லாம் நாங்கள் அது பண்ணுறலாம் இங்கே வரலப்பா, துக்க நிகழ்ச்சி தான் வந்து நான் கலந்துக்க வந்திருக்கோம், ஸ்கூல் அடித்து உடைக்க நாங்கள் ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கடிஞ்சிக்கிட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகுது. அப்போது இந்த விஷயத்தை அனைத்தையும் காவல்துறை விசாரிக்க வேண்டும். இப்போ யோசிச்சு பாருங்கள் மக்களே, இந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு மோட்டிவ் இருக்குது இவங்க எல்லாருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இப்போ அடுத்தது இந்த பர்டிகுலர் நபர், இந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்ன கேட்குறாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அவருக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்றதுலாம் 2ஆம் பட்ச விஷயம். அவன் கேட்குற மொதல் வார்த்தை 1 கோடி ரூபாய் நிவாரணம் கேட்குறாங்க அரசாங்கத்திட்ட வந்து. ஆல்ரெடி போக்சோ வழக்குன்னு ஒரு வழக்கு போட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாலே 65,000 rupees கொடுத்துருவாங்க கலெக்டர் ஆஃபீஸில். அது கன்சர்ன் ஆடியோ எல்லாம் சேர்ந்து அந்த காசு கொடுத்துருவாங்க.
ஸோ இது வந்து இந்தியாவோட ரூல். 65,000 ரூபாய் கொடுக்கறதுன்றது ரூல். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி தலைவர்களும் வந்து இந்த குடும்பத்தாரை வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்பொழுது அவன் கவரில் காசு கொடுத்துட்டு போவாங்க. அது ஒரு காசு. இது இல்லாமல் 1 கோடி நிவாரணம் வேணும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாம். அதை வந்து கோரிக்கையாகவும் வைக்கிறாங்களாம் இந்த சம்மந்தப்பட்ட இந்த பெண்ணை பெற்றவர்கள். நேற்று கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங் கூப்பிட்ருக்காங்க 1 மணிக்கு. மீட்டிங்க்கு இவங்க போகலை. ஏன் போகலை? எதற்காக போகலை? இவங்க வந்து நீதி கேட்குறாங்க. அப்போ மீட்டிங் போகணுமா இல்லையா? கேட்டால் 1 கோடி ரூபாய்க்கு வந்து எங்களுக்கு தேவைப்படுது, நிவாரணம் வேணும்னு சொல்லிட்டு இதை வந்து பஞ்சாயத்து, அந்த ஊர் பஞ்சாயத்துலலாம் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. ரெடி பண்ணிட்டே இருக்காங்க 10க்கு. இப்போ நாம் அடுத்த வார்த்தை கேட்டவங்ககிட்ட, சரிங்க இப்போ அந்த கடலூரில் ஒரு டாக்டர் வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுத்தார்ல, அந்த ரிப்போர்ட் ஒருத்தர் கால் பண்ணப்போ கேட்குறேன், அந்த ரிப்போர்ட்டில் வந்து என்னங்க இருக்குன்னு கேட்டேன். அதில் சொல்கிற வார்த்தை பதில் பார்த்துங்க, டாக்டரை போய் காமிச்சோம் சார், நீங்கள் எங்கே வேணாலும் கூப்பிடுங்க, நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்கிறாரு. என் கேள்வி அது இல்லைங்க. ரிப்போர்ட்டில் என்ன கொடுத்தார் திருப்ப சொல்கிறேன். ரிப்போர்ட்டில் இருந்து எழுதியிருக்கு, சொல்லுங்கள். படிக்கிறதுன்னா கூட்டுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்றேன். இல்லைங்க, அவங்க சாட்சியில் வருவாருங்க. சாட்சி சொல்ல வர்றது விஷயம் இல்லைங்க சார், என்ன ரிப்போர்ட்டில் இருக்குன்னு கேட்குறேன். அந்த ரிப்போர்ட்டில் உள்ள வார்த்தையை அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏனென்றால் ரிப்போர்ட்டில் ஒன்றும் இப்படி இல்லவே இல்லை எப்படி சொல்லுவாங்க. இதான் நிலவரம் மக்களே. இப்போ கம்மிங் டு த கலவரம். இப்போது ஒரு இடத்துல ஒரு 50-60 பேர் சேர்ந்து போய் ஃப்யூஸை பிடுங்கிட்டு அந்த ஸ்கூலை அடித்து உடச்சி பஸ்ஸெல்லாம் இடித்து விட்டு இப்போ இந்த குழந்தைங்களை என்ன பண்ணுறாங்கன்னா மக்களே, போர்டு எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு, போர்ட் ப்ராக்டிக்கல் போயிட்டுருக்கு. அந்த போர்ட் ப்ராக்டிக்கலுக்காக இவங்க ஸ்கூலை நடத்த முடியாதுன்ற காரணத்தினால வேறு ஒரு சென்டரை போட சொல்லி, ஏன்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் அடித்து உடச்சிட்டானுங்க. வேறு ஒரு சென்டரில் வந்து இவங்க கொண்டு போய் அவங்கள அந்த ஸ்கூல் பஸ்லேருந்து கொண்டு போய் அந்த இடத்துல விடுறது கூட அவங்கள்ட்ட பஸ் இல்லை. இப்போது வேறு பஸ்ஸை வாடகைக்கு எடுத்து கொண்டு போய் விட்டுட்டுருக்காங்க அந்த பிள்ளைங்களை. இப்போ என்ன இவங்களோட எய்மாக இருக்குன்னா, அந்த பிள்ளைங்களை நல்ல மார்க் எடுக்க வச்சாதான் காலேஜ் படிக்கும் பொழுது டொனேஷன் இல்லாமல் சீட்டு கிடைக்கும். இப்போ இப்படி பண்ணிட்டானுங்க. இந்த மாதிரி இதை பண்ணதை சரி பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பிள்ளைங்களோட போர்டு எக்ஸாம் டைமில் பண்ணிட்டுருக்கானுங்க. அந்த கிட்டத்தட்ட மக்கள் யோசிச்சு பாருங்கள், 600 பிள்ளைங்க படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம். அப்போ இந்த 600 பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது? இந்த இடத்துல எவன் விட்டு சொத்தை எவன் அடித்து உடைக்கிறது? இப்போ இந்த 10th 12th பிள்ளைங்களை போர்டு எக்ஸாம் எழுத வைக்கிறதுக்காக அந்த மேனேஜ்மெண்ட் படாவப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கொண்டு போய் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், வேறு ஒரு இடத்துல சென்டர் கேட்கணும், அங்கே போய் படிக்க வைக்கணும். அந்த பிள்ளைங்க ஸ்ட்ரெஸ்லாம் படிக்கணும். இந்த பிரச்சனை குழந்தைங்க வந்து படிக்கிறத வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இப்படி இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது, உளவியல் சிக்கல் இருக்கின்றன அந்த குழந்தைகளுக்கும் அந்த பள்ளிக்கூட மேனேஜ்மெண்ட்டுக்கும். இப்போ இந்த கலவரத்தை பண்ணானுங்களே மக்களே, அதாவது ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ தலையை விரிச்சு போட்டுக்கின்னு தாட்டு போட்டு கத்திக்கின்னு என் பொண்ணை இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு ஒப்பாரி வச்சா, வைக்கிற ஒப்பாரி உண்மையான ஒப்பாரியா இல்லை ஃபேக் ஒப்பாரியா இல்லை பொய் இருக்கா உண்மை இருக்கான்றது கூட அலசி ஆராய்ஞ்சு பார்க்க தெரியாத சோ கால்டு ஆம்பளைகள்லாம் என்ன மாதிரி ஆம்பளைங்கன்றது தெரில மக்கள் எனக்கு. இந்த சமுதாயத்தில் என் குடும்பத்திலே எடுத்துங்களேன், ஒரு குடும்பத்தில் அவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அவன் பொய் சொல்கிறானா இல்லை நிஜம் சொல்கிறானா கூட அரசி ஆராய்ச்சி பார்க்க தெரியாத அளவுக்கு இவங்களாம் இருக்கிறானுங்க. அப்படின்னால் இப்போ இவங்க என்ன மாதிரி ஐக்யூ லெவலில் இருக்கானுங்க? ஒருத்தன் வந்து இந்த ஸ்கூலில் போய் என் பொண்ணை வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே பண்ணிட்டானா உடனே கிளம்பி அப்படின்னு கிளம்பி போயிட்டு கலவரம் பண்ணுறது அளவுக்கு இந்த இவங்க மென்டாலிட்டி இருக்குது. அப்படின்னால் இப்போ என்ன மாதிரி ஸ்டூப்பிட் மென்டாலிட்டியை பார்த்துக்கொள்ளுங்க. இவங்களும் ஐக்யூன்றது இருக்கா இல்லையா, அறிவுன்றது இருக்கா இல்லையா அப்படிங்கிறதை போய் டாக்டர் செக் பண்ணி பார்க்கணும். அவங்க தான். ஏன்னா மக்களே, உங்களுக்கு இதில் இந்த கலவரம் பண்ணவனுங்களில் ஜென்ரலாக பார்த்துருக்கோம், கள்ளக்குறிச்சி கலவரத்தை பார்த்துருக்கோம். இந்த கலவரம் பண்ணுறவனுங்களில் ஒரு 10% கூட உண்மை தெரியாது. அந்த எமோஷனல் கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு என் பொண்ணை இப்படிலாம் பண்ணிட்டான் அப்படிலாம் பண்ணிட்டான்னு ஒரு கதையை எடுத்து விட்டா அந்த கதையை உண்மைன்னு நம்பி போய் அடித்து உடைக்கக்கூடிய ஆட்கள் இன்னும் இருக்கிறாங்க. அதை அடித்து உடைக்கிறதுக்கு ஒரு குவார்ட்டரும் ஒரு இதுவும் வாங்கி கொடுத்தா போதும், அந்த குவார்ட்டருடைய போதை இறங்குற வரைக்கும் அடித்து உடைப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நடந்துக்கிட்டு தான் இருக்கின்றது அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது. இப்போ இந்த கலவர வழக்கு நடந்திருக்கு. இந்த ஸ்கூலுக்கு ஆல்மோஸ்ட் 1 crore rupees லாஸ் ஆகிருக்கு. இப்போ இதை யார் பொறுப்பெடுத்துப்பாங்க? அதாவது பாண்டிச்சேரி டிஜிபி அவர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். இந்த தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி கனியாமூரில் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இதே மாதிரி ஒரு 12th படிக்கிற பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போய்ட்டு ஹாஸ்டலில். அதுக்கு காரணம் அந்த பொண்ணுடைய வளர்ப்பு தாயான சித்தி செல்வி. இதுக்காக அந்த சித்தி செல்வி முதல் 4 நாட்கள் செம்ம ட்ராமா போட்டு என் பொண்ணை ரேப் பண்ணி கொண்டாங்க அப்படின்னு
அங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த திராவிடமணி அப்படின்னு சொல்லக்கூடிய காண்டம் திருடன் திராவிடமணி, கல்நோட்டு மெஷினோடு மாட்டின திராவிடமணின்னு நிறைய ஹைலைட்ஸாக இருக்கு அவனுக்கு. அவெல்லாம் சேர்ந்து இதை கலவரத்தை பண்ணி ஸ்கூலை அடித்து உடச்சி எரிச்சாங்க. கிட்டத்தட்ட அந்த ஸ்கூலுக்கு மொபிலைஸ் ஆகிட்டுருக்கு, ஏன்னால் சோஷியல் மீடியா மொபிலைஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு 3 நாள் சொல்லிட்டுருக்குறாங்க. அப்போ இருந்த டிஜி சந்திரபாபு அவர்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் நடக்காது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தனை போக்கால் ஒரு பள்ளிக்கூடம் எரிஞ்சது. 35 crores rupees லாஸ். 35 கோடி ரூபாய் எவாலுவேட் பண்ணதுன்றது கவர்மெண்ட்டே பண்ணுறாங்க, ஃபாரன்சிக் டீம் பண்ணுறாங்க. ஸோ 35 கோடி ரூபாய் லாஸ் ஆச்சு. அந்த இந்த கலவர வழக்கை ஹைகோர்ட் கையில் எடுத்தது. ஹைகோர்ட் மூலிமா இது ஹைகோர்ட் மவுண்டட் கேஸாக போச்சு. எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க. இந்தியாவிலேயே அதிகமான குற்றவாளிகள் சேர்க்கப்பட்ட ஒரு வழக்கு அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ண வழக்கு இந்த கலவர வழக்கு. ஏன் சொல்கிறேன்னா, கடந்த வாரம் இந்த கலவர வழக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க. 916 பேர் அதில் அக்யூஸ்ட். எல்லாருக்கு மேலேயும் ஏகப்பட்ட செக்ஷன்ஸ் மாணவரையாக எப்படி பிடிச்சாங்க நான் சொல்கிறேன். இந்த கலவர வழக்கு இன்வால்வ் ஆனவங்க, அதாவது அவங்களும் சேம் மாடல்ஸ் ஆப்பரண்டி தான். நேராக உள்ளே போய் ஒரு டீம் அந்த சிசிடிவி கேமரா உடைக்கணும், இன்னொரு டீம் டிவிஆர் என்விஆரை திருடணும், இன்னொரு டீம் உள்ளுக்குள்ளே சேர்மனுக்கும் வீடு இருக்குது, அதனால் அங்கே வந்து 35 lakh rupees பணமும் 250 பவுன் நகையும் இருந்ததை திருடணும். இப்படி ஒரு செட் பை செட்டு என்னென்ன வேலை பண்ணுன்றதை ப்ராப்பராக அசைன் பண்ணி இந்த கலவரத்தை பண்ணானுங்க ஆன் 17/2022. இந்த கலவரத்திற்கு பின்னால் இதை விசாரித்த எஸ்ஐடி சார்ஜ் ஃபைல் போட எப்படி பண்ணாங்கன்னா, இதில் கலவரத்துக்கு உள்ளே போனவங்க பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அது பெரிய கெத்துன்னு நினச்சிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோ எடுத்து பதிவிட்டானுங்க. இது 916 பேரில் எவன் என்னென்ன பண்ணான், மோரோவர் எல்லா மெயின் ஸ்ட்ரீமும் உள்ளே போய் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஃபுட்டேஜும் வாங்கி எவன் என்னென்ன பண்ணான். உதாரணத்துக்கு ஒருத்தர் கட்டை எடுத்துமே பஸ் அடிக்கிறானா, இப்போ இதானோட அஃபென்ஸோட சார்ஜஸ் அவன் பண்ணுறான்றதை அதை எடுத்து வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது அந்த நபர் யார் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி அவனை பிடிக்கிறாங்க. அவன் மொபைல் நம்பரு அந்த நெட்வொர்க் அங்கே இருக்கான்றதையும் செக் பண்ணுறாங்க. இந்த 3 முக்கியமான குரூஷியல் எவிடன்ஸை வச்சுட்டு அந்த சார்ஜ் ஷீட் போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த சார்ஜ் ஷீட்டில் 3ஆக பிரித்து போட்டிருக்காங்க. ஒன்று ஜுவனேல், அடுத்தது கலவரத்தை தடுக்க வெளியே வந்த வஜ்ரா வண்டி அடித்து உடைச்ச அது ஒரு வழக்கு, 3வது உள்ள கலவரம் பண்ண வழக்கு. 3 எஃப்ஐஆராக போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஒரு வழக்கில் ரீசெண்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங், 53 ஜுவனேலுக்கு மட்டும் ஃபஸ்ட் இந்த கேஸ் இதுக்கு ட்ரையலுக்கு வந்துடுச்சு. மற்றதெல்லாம் வந்து பிபிகிட்ட இருக்குது, நம்பர் ஆயிடுச்சு. 916 பேர் இதில் மொத்தம் அக்யூஸ் லிஸ்ட்டு. அதில் ஃபஸ்ட் அக்யூஸ்டு இந்த பொண்ணோட சித்தியான செல்வி தான், A1 அக்யூஸ்ட் அது. ஸோ இப்போ என்னன்னா, இந்த 53 பேர் ஜுவனைலில் 51 பேர் வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு ட்ரையலோட ஃபஸ்ட்டு ஹியரிங்க்கு. 2 பேர் வரல. அதில் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்ற டாக்டர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க வக்கீல். இன்னொருத்தவன் சிங்கப்பூர் தப்பிச்சு போயிருக்கான். ஸோ கோர்ட் என்ன சொல்லிடுச்சுனால், இந்த சிங்கப்பூருக்கு தப்பிச்சு போய் எப்படி விட்டீங்க நீங்கள் அப்படின்னு அந்த கோர்ட்டுடைய ஆர்டரை வச்சு இங்கே எம்பசி கொடுத்து, அங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து எம்பசிலேருந்து அங்கே இன்ஃபார்ம் பண்ணி அவனை இங்கே சென்னைக்கு வர வச்சு ஏர்போர்ட்லேயே அரெஸ்ட். 53 ஜூனேலும் அவங்க பெற்றவங்க வந்து அழுகுறாங்க கோர்ட்டில், ஐயா தெரியாமல் பண்ணிட்டான் ஐயா, விட்டுருங்கய்யான்னு. தெரியாமல் பண்ணுறது கிடையாதுமா இந்த விஷயம்லாம், தெரிஞ்சவங்க புள்ள பண்ணியிருக்கான்ட்டு அத்தனை பேரையும் அடுத்த ஹியரிங் போட்டிருக்காரு. எவனையும் ஸ்டாப் பண்ண கிடையாது. இப்போ என்னன்னா, இந்த 916 பேருக்கும் குறைந்தபட்சம் 10 வருஷம் தண்டனை கிடைக்கும்ன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் இது அடுத்த ஸ்பெஷல் கோர்ட் பண்ணலாமான்ற பிளான்ஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா விசாரிப்பதற்காக, டெய்லி விசாரணை கொண்டதுக்காக அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே இந்த விசாரணை முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுதான் இந்த கலவர வழக்கோடைய கிளிம்ஸ். இப்போது இதே கலவரத்தில் இங்கே பண்ணிருக்கானுங்க 50 பேரோ 100 பேரோ எத்தனை பேர் பண்ணாங்களோ. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், போய் ஃபியூஸை பிடுங்கிட்டா, அதாவது கல்யாணத்தில் வந்து சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி டுபாகூரில் பார்த்தாங்க பார்த்தீங்களா. ஃபியூஸை பிடுங்கினா கேமரா உட்காந்து எவனா சொன்னா அவங்களுக்குலாம். இப்போல்லாம் எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள்லாம்? இன்வெர்டர் மட்டும் வார்த்தை இருக்குது தெரியுமா? இன்வெர்ட்டரில் கேமரா ஒர்க் ஆகும் தெரியுமா? அந்த இன்வெர்ட்டரில் ஒர்க் ஆன கேமராவில் எவன் என்னென்ன பண்ணான் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த ஃபுட்டேஜை வைத்துக்கொண்டு எத்தனை கலவரத்தில் இன்வால்வ் ஆனாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து அத்தனை பேர் மேலேயும் அவனுடைய ஃபுட்டேஜின் அடிப்படையில் இவன் இன்வால்வ் ஆகிருக்கான் அப்படிங்கிறதை இங்கே அவங்க சார்ஜஸ் போட வேண்டும், எஃப்ஐஆர் பதிவு பண்ண வேண்டும், அவங்களே ரிமாண்ட் பண்ண வேண்டும், முடிஞ்சால் குண்டாஸில் போடுங்க. போட்டு இத்தனை பேர் மேலேயும் உள்ள வழக்கு சார்ஜஸ் எடுத்து சார்ஜ் ஷீட் போட்டு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். இதற்கு ஸ்கூல் தரப்பு முதல்ல போய் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க.
கம்ப்ளைண்ட் கொடுத்து லோக்கல் போலீஸ் அரசியல் தலையீடு காரணமாக ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தாங்களே ஆனால் நீங்கள் தாராளமாக மெட்ராஸ் ஹைகோர்ட் வாங்க. 3 பேர் மிக முக்கியமானவர்கள் கள்ளக்குறிச்சி கேஸில் கொடுத்த ஆர்டர்ஸ் இருக்குது. சதீஷ்குமார் ஜே, இளந்திரையன் ஜே, ஆனந்த் வெங்கடேஷ் ஜே, இந்த 3 பேரும் கள்ளக்குறிச்சி கலவர வழக்கில் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டர்ஸ்லாம் ட்ரேட்மார்க் ஆர்டர்ஸ். அதை பர்சிவர்சிவ் வேல்யூவாக வச்சு நீங்கள் இந்த வழக்கை கோர்ட் மாண்டட் கேஸை நடத்தலாம். எஸ்ஐடி போட வச்சு ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கலாம், இல்லை சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேட்கலாம். இந்த கலவரம் அப்படிங்கிறது இதற்கு மேலே ஒருத்தனுக்குமே ஒரு ஸ்கூலை அடித்து உடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாது. தமிழ்நாட்டில் வராது. ஏன்னா 916 பேரும் அழுகுறானுங்க உட்காந்துட்டு, ஐயோ வாழ்க்கை போச்சேன்னு. ஏன்னால் ஒரு பொம்மை தலையை வச்சு போட்டுன்னு ஓன்னு அழுத ஒப்பாரி வச்சதை நம்பி போனானுங்க, அழுதுட்டு இருக்கானுங்க. பாண்டிச்சேரி பக்கத்து ஸ்டேட் தான், அங்கேயும் நடக்கக்கூடாது இனிமேலுக்கு. இத்தனை பேர் மீதும் நீங்கள் சார்ஜஸ் ஃபைல் பண்ணணும், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் பள்ளித்தரப்பு மேனேஜ்மெண்ட் நீங்கள் தயவுசெய்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, விட்றாதீங்க. நாளைக்கு இன்றைக்கி உங்கள் ஸ்கூல், நாளைக்கு வேறு ஸ்கூலாக இருக்கலாம். ஏதாவது யோசிக்கணும் மக்கள். ஏதாவது ஒரு கல்வியுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சவன், ஒரு ஸ்கூலுடைய மதிப்பு தெரிஞ்ச எந்த ஒருத்தனுமே அடித்து உடைக்க மாட்டான். இது இங்கே சொல்கிறேன்ல மக்களே, தப்பான வார்த்தை இல்லை. ஏன்னா இவங்களாம் ஸ்கூல் மதிப்போ கல்வியோட மதிப்போ தெரியாத ஆட்கள் இவங்களாம். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், எங்கேயோ ஏதோ ஒரு சாப்பாட்டில் வந்த ஒரு இன்ஃபெக்ஷனை வச்சுக்கிட்டு ஸ்கூலில் வாதியாக தான் தப்பு பண்ணார் அப்படிங்கிற ஒரு ஃபேக்கான ப்ரொபகேண்டா பண்ணி இதன் மூலிமா 1 கோடி ரூபாய் காசு கேட்குறாங்க பாருங்கள். இவங்களுக்கு என்ன அறிவு இருக்க போகுது? இவங்களுக்கு என்ன கல்வி மதிப்பு தெரிஞ்சிட போகுது? என்ன ஸ்கூலோட அறிவு தெரிஞ்சிட போகுது? ஒன்றுமே தெரிய போகிறதில்ல. இவங்களை பொறுத்தளவுக்கு பணம் வரணும், சீக்கிரம் வரணும், ஃபாஸ்ட்டாக வரணும், அதிகமாக வரணும், உழைக்காமல் வரணும், உட்காந்த இடத்துல வரணும். இதுதான் இவங்களுடைய எண்ணமாக இருக்குது. இவங்களுக்கு கல்வியோடைய அருகதையோ கல்வியோட மதிப்போ ஸ்கூல் மதிப்போ தெரிய போகிறது கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கும்பல் இத்தனை பேரையும் ஃபேக்காக நம்ப வச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. அப்போது நம்புறானுங்க பாருங்க, ஒருத்தர் கூமுட்டைங்க, அவங்க தண்டியுங்கள், எஃப்ஐஆர் போடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு எவ அழுதாலும் ஓவராக சீன் போடாத, போன்னு சொல்லிட்டு போகணும். கூப்பிட்டவொடனே ஐயோ பொம்பளை பிள்ளை நோண்டானா தப்புன்ட்டானா நான் வரேன் வந்து அடித்து உடைக்கிறேன், இந்த எண்ணம் வரவே கூடாது இவங்களுக்கு. இதற்கு டிஜிபி பாண்டிச்சேரியும் பாண்டிச்சேரி முதலமைச்சரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி அவங்க எடுக்கலைனால் ஸ்கூல் தரப்பு ஹைகோர்ட் மாண்டல் கேஸ் தயவுசெய்து நீங்கள் போங்க. ஹைகோர்ட் இந்த மாதிரி வழக்கை சும்மாவே விடாது, பம்பாட் பண்ணுது. கள்ளக்குறிச்சி கலவர வழக்கில் எத்தனை ஜட்ஜஸ் எவ்வளோ கோவப்பட்டான்னு எனக்கு தெரியும். இளந்திரையன் அவர்களாகட்டும், சதீஷ்குமார் ஜேவாகட்டும், ஆனந்த் வெங்கடேஷ் ஜேவாகட்டும், இவங்கெல்லாம் அவ்வளோ கோவப்பட்டாங்க. கோர்ட்டில், ஓப்பன் கோர்ட்டில் அவ்வளோ கோவப்பட்டாங்க. ஒரு ஸ்கூலை அடித்து உடைச்சி எரிக்கிறது என்ன மாதிரியான ஒரு மோட்டிவ் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் போங்க, இந்த கலவரத்தை இன்வால்வ் ஆன ஒருத்தரும் சும்மா விடாதீங்க. இதற்கு மேல் அவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆக வேண்டும். ரிமாண்ட் பண்ண வைங்க, குண்டாஸ் போட வைங்க, எல்லாத்தையும் கோர்ட் மாண்டா போங்க, விட்றாதீங்க. ஸ்கூல் தரப்பு தயவுசெய்து விட்றாதீங்க. அதாவது அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தை அடித்து உடைக்கிறதுன்றது எத்தனை இளம் பிள்ளைகளுடைய படிப்பு அடித்து உடைக்கிறது அப்படிங்கிற கொஞ்சமாவது ஒரு அறிவு இருக்கணும், ஒரு சென்ஸ் இருக்கணும், புத்தி இருக்கணும். எல்லாம் குடிச்சு மழுங்கி போனால் எப்படி இருக்கும்? ஒருத்தி சொன்னானே போய் கலவரம் பண்ணி அடித்து உடைச்சிட்டு நான் கெத்துன்னு நினச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். இவங்க வெத்துன்றதை நீங்கள் காட்டுங்க, வெத்துன்றதை காட்டுங்க, தூக்கி உள்ளே போடுங்க, குண்டாஸ் போட வைங்க, சார்ஜ்ஷீட் போட வைங்க, ட்ரையல் நடத்த வைங்க, எல்லாத்தையும் கோர்ட் மாண்டராக போங்க. கோர்ட் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கும், விடாது இந்த கேஸு. கம் டு மெட்ராஸ் ஹைகோர்ட். அவங்க காத்துட்ருப்பாங்க, இந்த மாதிரி கேஸ் தப்பு பண்ணால் பம்பாட் பண்ணுவாங்க போலீஸையும் அரசையும். தப்புன்னு ஒருத்தனையும் விடக்கூடாது. அதே மாதிரி மக்களே, மணிகண்டன் அவர்களுக்கு இப்போ இந்த வழக்கில் மணிகண்டன் அவர்கள் என்ன தப்புனா நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போனா ஒரே தப்பு வாத்தியாருக்கு வந்தது தான். ஒரு 10 பேர் கல்வி கற்றுக் கொடுத்து முன்னேற்ற நினைச்சார் பார்த்தீங்கன்னா, அது பெரிய தப்பு. இப்போ இதே கஷ்டமாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா யாரும் வாத்தியார் ஆகாதீங்கப்பா, இல்லை அவங்கவுங்க படிச்சுக்கோங்க, வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருங்க. இளைய தலைமுறை தத்தியா மக்கா ஒன்றும் இல்லாமல் நாசமாக போட்டோம். ஏன்னா லேடிஸ் வாத்தியார்களுக்கு வந்தாலுமே அந்த பசங்க தப்பு பண்ணுறாங்கன்றாங்க, ஆண்கள் வந்தால் பெண்கள் தப்பு பண்ணுன்றாங்க. டீச்சர்ஸ் யாருமே ஆகாதீங்க. ஏன் ஆகுறீங்க? அடுத்த தலைமுறை நாசமாக போட்டோம், வீணாக போட்டோம், படிக்காம மக்கா போட்டோம், மாடு மேய்கிட்டோம், பன்னி மேய்கிட்டோம், விட்டுருங்க. ஏன் வாத்தியார்கள் வரீங்க நீங்களாம்?
இதான் ஒரு மைண்டில் ஓடிட்டுருக்கோம். இப்போ ஃபின்லாண்ட் ஒரு நாடு இருக்குது மக்களே, ரொம்ப குட்டி நாடு. இன்றைக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும், சோ கால்டு வளர்ந்த அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், ஃபின்லாண்டுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை பார்த்து பேன்னு வாயை புலகிறோம். ஸோ ஃபினிஷ் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது த வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 சிஸ்டமாக இருக்கிறது. இது ஏன் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போது 2-3 பாயிண்ட்ஸ் முக்கியமாக நாங்கள் கோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னால் 5 வயசு வரைக்கும் குழந்தைகளை ஸ்கூலில் சேர்க்காதீங்க அப்படிங்கிறது அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டத்துடைய ஃபஸ்ட் பாயிண்ட். ஏன்னா 5 வயசு வரைக்கும் தான் அந்த குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி, கிரியேட்டிவ் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. செகண்டு, 8th வரைக்கும் எக்ஸாம் பேஸ்டு எஜுகேஷன் சிஸ்டம் போகாதீங்க, ப்ராக்டிக்கல் பேஸ்டாக போங்க அப்படிங்கிறாங்க. மூன்றாவது, அந்த நாட்டில் இது ரெண்டுமே ஓகே உங்களுக்கு சிஸ்டம் வைஸ் வச்சுக்கலாம். மூணாவது பாயிண்ட் தான் மிக முக்கியமான பாயிண்ட். மூன்றாவது என்னென்னால், அந்த நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், அந்த டீச்சர்ஸ் அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரோட பவர்ஃபுல். இதுதான் மூணாவது பாயிண்ட். ஏன் அப்படின்னு கேட்டால், எங்கள் நாட்டு வளர்ச்சி இன்றைக்கி, எங்கள் நாடு குட்டி நாடு தான், எங்கள் எஜுகேஷன் சிஸ்டத்தை பார்த்து உலகத்தில் அத்தனை பெரிய நாடும் இங்கே வாயை பிறந்துட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த டீச்சர்ஸ் மட்டும்தான். ஸோ எங்கள் டீச்சர்ஸ் இங்கே உள்ள பிரைம் மினிஸ்டரோட பெரிய ஆட்கள் தான். ஒரு வழக்கில் டீச்சர்ஸுடைய சாட்சி வருது அப்படின்னால் அதை ஜட்ஜஸ் அதான் இறுதின்னு சொல்லிட்டு முடிப்பாங்களாம். அதே மாதிரி ஒரு டீச்சராக அங்கே போகிறது ஒரு சுலபமான விஷயம் கிடையாது. நம்ம ஊரில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் மாதிரி அங்கே டஃப் எக்ஸாம்ஸ் இருக்கிறது. அந்த எக்ஸாம்ஸை மீறி ஒரு டீச்சராக ஒருத்தவங்க ஆகுறாங்கனால் அந்த டீச்சர் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் இன் த கண்ட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வெத்தி பீப்புள் இன் த கண்ட்ரி. இந்தியாவை பொறுத்தளவுக்கு டீச்சர்ஸ் மோஸ்ட் வெத்தி பீப்புள் இன் த கண்ட்ரி. டீச்சர் தானே அப்படின்னு ஆயிடுச்சு. போக்சோ வழக்கு போடலாம், ஃபேக் அலிகேஷன்ஸ் வைக்கலாம், ஃபேக் சார்ஜஸ் பண்ணலாம், அடிக்கலாம், குத்தலாம், ரத்தமாக வைக்கலாம். எப்படியே நாடு உருவிடும்? உருவிடவே உருவிடாது. ஸோ இங்கே ரெண்டு விஷயம் பார்க்கணும் மக்களே. மணிகண்டனுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த ஜிப்மரில் கொடுத்த அந்த அறிக்கை உடனே இவங்க ஆரம்பிச்சிருவாங்க, அரசு சப்போர்ட் பண்ணிக்கிறது, இது ஃபேக் அறிக்கைன்னு பேசுவாங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸையும், கவர்மெண்ட் மெடிக்கல் ரிப்போர்ட்டும், முக்கியமாக இந்த போலீஸ் கேசஸ், போக்சோ கேஸில் ஃபேக் அறிக்கை வைக்க முடியாது. ஏனென்றால் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறதை அவங்களுக்கு எவிடன்ஸோடு அவங்க வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க அப்படின்னால், அது பொண்ணு மைனர் பொண்ணாக இருந்தால் பிஎம் பண்ணும்பொழுது அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, அந்த வீடியோ ரெக்கார்டிங்கில் என்னென்ன உறுப்பு என்னென்ன இதில் இருக்குது, இன்டாக்டாக இருக்கா இல்லை ஏதாவது பாதிப்பில் இருக்கா அப்படிங்கிறதே முழுசாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதில் தான் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இதில் ஃபேக்காக நம்ம கொடுத்துட முடியாது. ஸோ ஜிப்மர் அப்படிங்கிறது ஃபேக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த அறிக்கையை வைத்துக்கொண்டு நீதிபதி அவர்கள் மணிகண்டனுடைய அடுத்த வாழ்க்கை, அதான் அவங்க தான் முதல்நிலை பட்டதாரி அந்த குடும்பத்திலேயே, இவருக்கு அப்புறம் தான் தங்கச்சி படிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வாத்தியார் வேலைக்கு தப்பே பண்ணாமல் இப்படி ஒரு அலிகேஷன் அவர் மேலே வச்சுட்டா அவருடைய வம்சமே படிப்புன்றத ஒரு வெறுக்க ஆரம்பிச்சிடும், டீச்சர் ஜாப் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீதிபதி அவர்கள் வித் த சப்ஸ்டான்ஷியேட் ஆஃப் த எவிடன்சஸ் டேக்கன் அந்த இடத்துல இன்னொரு விஷயம் மக்களே, குழந்தைகள் கை காமிச்சிட்டாங்க இந்த வார்த்தையை பேசுகிறாங்க. பட் குழந்தைகள் பொய்யே சொல்லாதாலாம் கிடையாது. இந்த நேரத்தை குழந்தை பயங்கரமாக போய் சொல்லுதுங்க. உண்மை அதுதான். இன்றைக்கு நாட்டில் உள்ள பல போக்சோ வழக்கில் தப்பு ஒருத்தன் பண்ணுறான், ஒருத்தன் மாட்டிக்கிறான் அப்படிங்கிறது நிதர்சனமாக தெரிகிறது. ஹைகோர்ட் பாருங்கள் எத்தனை போக்சோ வழக்கு உடையுதுன்னு தெரியும். தப்பான வேலைத்தனாக இருப்பான், அந்த குழந்தை கை காட்ட வச்சுருக்கும், ரகசிய வாக்குமூலம் எடுப்பாங்க நீதிபதிகள். அப்போ கூட பார்த்தீங்கன்னா போக்சோ வழக்கை பொறுத்தளவுக்கு பெற்றவங்க கூடுறன்னு தான் விசாரிக்கணும் போலீஸ், இல்லை போலீஸ் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அண்ணனார் கேஸோட நடந்துச்சு இதே மாதிரி தான். ஸோ இந்த 164 ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மைனருடைய கை காட்டுறதாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ தப்பாகுது. ஸோ தேர் நீட் டு பி அமெண்ட்மெண்ட் இன் த லா, தட்ஸ் டிஃப்ரெண்ட் சினாரியோ. பட் ஸ்டில் இந்த இடத்துல இந்த குழந்தையுடைய ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த வழக்கு நடத்த முடியாது. யூ நீட் மெடிக்கல் ரிப்போர்ட். ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் தப்பாகும் பொழுது எப்படி மனிதன் அக்யூஸ்ட் ஆக முடியும் இந்த இடத்துல? ஸோ நீதிமன்றம் இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அடிப்படையாக வைத்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் மணிகண்டனை விடுவிக்குமா? ஏன்னால் அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அவர் ஒருத்தால் வளர்ச்சி கிடையாது, அந்த ஒட்டுமொத்த வம்சத்தின் வளர்ச்சி. முதல் பட்டதாரியே டீச்சராக வந்திருக்கார். இன்ஃபேக்ட் நேற்று நிறைய பெண்கள் பேசும்போது மாணவிகள் சொல்கிறாங்க, இவர் எங்கள் சாருங்க, எங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க.
ஒரு தப்பு பண்ணக்கூடிய வாத்தியாராக இருந்தால் பெண் பிள்ளைகள், அதுவும் முக்கியமாக வயசுக்கு வந்த பெண் பிள்ளைகள் வெளியே வந்து பேசவே மாட்டாங்க, ஆதரவாக பேச மாட்டாங்க. பேசிடுவாங்க ஆதரவாக. நீதிமன்றம் இதனை முன்வந்து பாண்டிச்சேரி நீதிமன்றம் மணிகண்டனை விரைவில் அவர் இந்த சாட்சி இல்லைன்ற மாதிரி விடுவிக்க வேண்டும். நடக்குமா பார்க்கலாம். 2வது விஷயம், இதுக்கு மேலே ஒரு பொம்மை தலையை வச்சு போட்டு ஈன்னு அழுதுதுன்னா இதான் உண்மைன்னு நம்பிட்டு கலவரம் பண்ணுறதுக்கு ஒரு கோட்டை குஷ்டு வந்து ஸ்கூல் அடித்து உடைக்கக்கூடிய மனநிலைமை ஒருத்தனுக்கு வரக்கூடாது. அதற்கு இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி கொடுத்து இந்த வழக்கை ப்ராப்பராக கலவர வழக்கை விசாரிக்க வேண்டும். கலவரத்தை இன்வால்வ் ஒட்டுமொத்த பேருமே கன்விக்ட் பண்ணப்பட வேண்டும். அது இங்கே பாண்டிச்சேரியோடைய அரசு ஓட்டுக்காக யோசித்து பண்ணாமல் இருந்தால் நீங்கள் ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் வாங்க, ஹைகோர்ட் மானிட்டர் கேஸை நடத்துங்க. இனிமே ஒருத்தனுக்கும் ஸ்கூலை அடித்து உடைக்கணுன்ற எண்ணம் வரவே கூடாது அப்படிங்கிறதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். நினைக்கிறதை கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள் மக்களை. நன்றி, வணக்கம்.